கோழிக்கறி நாட்டுக்கோழிக்கறி அது ஒன்றும் எல்லாத்த விட பலம் உள்ளது. பாய்லர் கோழி சாப்பிட்டா இருக்குதும் போயிடும். தாராளமாக சாப்பிடலாம் எல்லாரும், மொத்தம் போயிடும். ஆமாம், டெய்லியும் கண்டினியூவாக டெய்லியும் ஒரு வேலை இல்லையா? 6 மாதம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், 7வது மாதம் நீ அவுட்டு. அதனால இந்த ஜிம் பிளேயர்ஸ்லாம் அவுட் ஆகுதாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜிம் பிளேயர்ஸ்லாம் அவுட்டுன்னு சொல்கிறோம்ல, சாப்பிடுவாங்க சாமி, ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிரும், எல்லாமே குறைஞ்சிரும். அது ஒரு மெத்தடுன்னே இப்போ பழக்கியிருக்காங்கப்பா, டயட் மெத்தடுன்னு சொல்லி அதை வச்சு நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எங்களே இறந்துடுறாங்க, இறந்துருவாங்க. அதனால தான் நம்ம இந்த பொம்பளை குழந்தை சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பாய்லர் கொடுக்காதீங்க. ஆமாம், கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு பலகீனமாயிட்டான். 6 வயசுலேயே அதுகள் வந்து ஃபீல்டிங்கு லீக் ஆகிடுறது காரணம். ஆமாம், இவங்க என்னடானா 6 வயசுலேயே என் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா? பாய்லர் கோழியில் அவ்வளோ டேஞ்சர். நம்ம மீன் சாமி, ஃபிஷ், மீன் எல்லாருக்கும் பெஸ்ட்டா, எல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெஸ்ட், ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கெல்லாம் அது சம்மந்தப்பட்டிருக்கிறது. உடம்பு ஆரோக்கியமாக கொண்டு வரும். ஆமாம், அதிகமான உஷ்ணம் உள்ள உடம்புக்கெல்லாம் டக்குன்னு குளிர்ச்சி கொடுத்துரும். என்ன கேட்டால் மீன் வந்து பெண்கள், எல்லா பெண்களும் சாப்பிடலாம். பெண்களுக்கு தான் அதிகமான இது தேவைப்படும், அது மீனில் மாத்திரம்தான் இருக்குது. இப்போ நீங்கள் கண்டினியூவாக எல்லோரும் இவங்கெல்லாம் ஒரு 15 வயசுன்னு வச்சுங்களேன், எப்போ அவங்க ஏஜ் அட்டன் ஆகுறாங்களோ அட்டன் ஆகிறதுலேருந்து வாரம் 2 முறை எல்லா பெண்களும் மீன் கண்டினியூவாக சாப்பிட்டு வரட்டும். இவங்களுக்கு இடுப்பு வலிக்காது, அடிவயிறு வலிக்காது, முழங்கால் வலி வராது. எப்படி? முடி கொட்டாது, வெள்ளைப்படாது. மீனில் இவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம மீன் சாப்பிடுவோமானா சாப்பிட மாட்டோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு மீனில் அவ்வளோ மருத்துவம் இருக்குது. வயசு அட்டன் பண்ணிட்டா வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி குழந்தைங்க, பொம்பளை குழந்தைங்க மீன் சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் இந்த இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம்லாம் அதுங்களுக்கு வராது. ஆமாம், கருவாடு சாப்பிட்டா ப்ரெஷர் இருக்கணும். கருவாடு சாப்பிட்டா ப்ரெஷர் இருக்கணும். கருவாடு நெய் மீன் கருவாடுனா சாப்பிட்டா ப்ரெஷர் இருக்கணும். நீ கருவாடில் எந்த கருவாடு சாப்பிட்டீங்கன்னா நெய் மீன் கருவாடு சாப்பிட்டா கண்டிப்பாக உண்டு ப்ரெஷர் வரும். அதில் உப்பு சத்து அதிகமாக இருக்கும். புரியுதா? அதனால ப்ரெஷர், உப்பை வச்சு தான் ப்ரெஷர் கொடுக்கும். டெக்னிக்கலாக சாப்பிடணும், செஞ்ச தெரியணும். நெய் மீன் கருவாடு நீ பண்ணுறேன்னு என்ன பண்ணணும்? வெந்நி நல்லா கொதிக்க வைக்கணும். வெந்நியில் 5 நிமிஷம் போட்டு அலசிட்டு போட்டு முடிஞ்சு வச்சு அந்த உப்பு அதில் போயிடும். உப்பு அங்கே எடுத்துரும். அடுத்து வந்து தேவையான உப்பு உனக்கு தேவைன்னா போட்டுக்கிற வேண்டியதான், இல்லைன்னா போடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீ அந்த மாதிரி பண்ணாமல் வெறும் தண்ணியில் பச்சை தண்ணியில் கழுவுனீன்னா கம்பல்சரி அது வேலை செய்யும். உப்பு சாடாத மீன் நீ எதை வேணாலும் சாப்பிடலாம். கருவாட்டுக்கு தானே உப்பு, மீனுக்கு உப்பு கிடையாது. எல்லாம் சாப்பிடணும். யார் சாப்பிட போறீங்க? ஒன்று சிக்கனை தான் எடுக்கணும். அது பேர் கரெக்டாக தான் வச்சுருக்கான், சிக்கன் 65. அதுக்கு வாயிலே வந்து 65 நாள் தான். கோழிக்கு ஆயிலே 65 நாள் தான். அதை வச்சு தான் அவன் 65ன்னு வச்சான், சிக்கனுன்னு வச்சான். அதாவது ஒழுங்காக செஞ்சு வெளியில் சாப்பிட்டு நம்ம வீட்டில் எடுத்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் எபிட்டு குறையும். நம்ம வீட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே பண்ணுவோம். எண்ணெயை ஒழுக்கமான எண்ணெயை ஊற்றுவோம், மசாலா நமக்கு தேவையானது பண்ணுவோம். அது கடையில் அப்படி இல்லை இல்லையா? எண்ணெய் ஆயில் 1 வாரத்துக்கு முன்னாடி உள்ள ஆயிலில் கூட அப்படியே போட்டுருக்கோம். அவன்
அஷினாமோட்டா அந்த இது இந்த இதுன்னு போட்டு தான் நம்ம கொடுப்பான். அவன் போடுற சிக்கன் பொடியெல்லாம் கெமிக்கல் இருக்கும். எல்லாம் ஒன்று சேரும்போது என்ன ஆகும், கடையில் உள்ளதில் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். பேக்கெட் சிக்கன்னு சொல்கிறாங்க சாமி. அது வேறு இருக்கா இப்போ? அது வந்து அது வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக சாமி. கடையில் விற்கிற சிக்கன் வந்து நம்ம வாங்குற ரெகுலர் சிக்கன் உயிரோட இப்படி இதெல்லாம் இல்லைங்க, டெத் சிக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பேக்கெட்டே ரொம்ப கம்மியாக. 60 ரூபாய் தான் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு மறுபடியும் ஏன் அதை வாங்கி சாப்பிடுவீங்க? அப்போ அது ஒரிஜினல் கோழி இல்லை, செயற்கை கோழி அதுதானே? சக்கையாக இருக்குது சார். நல்லா மந்தமாக கட்டையை வச்சு வைக்கிறாங்க. அம்மா அது இதுதாம்மா, 65 நாள் தாண்டிடுச்சுன்னா அந்த கோழி அந்த மெத்தேடில் வந்துடும். சாப்பிட அது உகந்தது இல்லை. அதை வச்சு இவங்க இந்த ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஐஸில் வச்சு வேலை செய்கிறாங்க. எடுத்து வச்சு ஒரு ஃப்ரீ அடித்து வச்சுருக்காங்க சார். நம்ம ஒரு கடை அதுக்குன்னு